தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். நவம்பர் 26 இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாள். இந்தியாவின் அரசியலமைப்பை நாம் அடாப்ட் பண்ண நாள் தான் நவம்பர் 26. இதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்தியாவிற்கு என்று ஒரு அரசியல் சாசனத்தை நாம் உருவாக்கினோம். அப்போ நாம் பல்வேறு தேசங்களிலிருந்து அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் என்று பல நாடுகளிலிருந்து நாம் அடாப்ட் பண்ணினோம். அப்போது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் சாதாரணமாக வரும். அப்போ நம்ம நாட்டுக்குன்னு சட்டமே இல்லையா? பிரிட்டிஷார் வந்த பிறகு தான் நமக்கு இந்த சட்டத்தை அவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இந்த பாரத தேசம் உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்தில் சட்டம் மட்டும் இல்லை, பொருளாதாரம், சயின்ஸ், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், மருத்துவம் அனைத்திலும் உயர்ந்திருந்தது. இன்று சட்டத்தில் ஏன்ஷியன் லா எப்படி என்று பார்ப்போம். முதலில் மகாபாரதம் காலம் என்பது சுமார் 7000 வருடங்கள் என்று கூறுகிறார்கள். ராமாயணம் 14,000 வருடங்களுக்கு முன்பு என்று கூறப்படுகிறது. வேதங்கள் சுமார் 20,000 வருடங்களுக்கு முற்பட்டது என்று கூறுறார். மகாபாரதத்தில் ஒரு சீன், யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு, சட்டம்னா என்ன? இன்னைக்கு சொல்லக்கூடிய லா, சட்டம் என்கிற பேரில் அன்று அழைக்கப்படவில்லை. அன்று நீதி, அறம், தர்மா என்று தான் இருந்தது. அப்போது யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு, தர்மானா என்ன? பீஷ்மர் அதுக்கு பதில் கூறுகிறார், அனைத்து உயிரினங்களும் மேம்படுத்த உதவுவது சட்டம். அப்போது உயிரினங்களை மேம்படுத்த எது எது ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் சட்டம். எல்லாமே அடக்கம் அது, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும். இதே மாதிரி விஜயநகர பேரரசில் மத்வாச்சாரிட்ட தர்மனா என்ன, லானா என்ன, அவருடைய பஷர ஸ்மிருதிங்கிற இதில் சொல்கிறாரு. சட்டத்தை பற்றி சொல்ல சமயம் என்னென்னு சொல்கிறாருன்னா, சட்டம் என்பது அனைவரின் முன்னேற்றத்திற்கும் நலனுக்கும் உதவுவது சட்டம். மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம்னா என்ன? பலவீனமானவனை பலமானவனிடமிருந்து காப்பாற்ற அரசனுக்கு உதவுவது சட்டம். அதாவது வீக்கர் பர்சனை ஸ்ட்ராங் பர்சன், மசில் பவருங்கிறாங்களே, அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும். இதுக்கு தான் சட்டம். பொதுவாக சட்டங்கிறது என்னென்னா, எதை செய்யலாம் செய்யக்கூடாது, சிம்பிளாக அதுதான். இதை நம்ம முன்னோர்கள் பலவேறு இதில் கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் மனுவே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டெப்த்தாக மனுவில் லாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. டெஃபினிஷன் ஆஃப் லா அது மட்டும் கிடையாது, சோர்ஸ் ஆஃப் லா. இது ஏன் முக்கியம்னா, லா எதிலிருந்து நம்ம எடுக்கிறோம், சட்டத்தின் மூலம்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் மனு சொல்லியிருக்கு. பிரபஞ்சத்தின் ரூல்ஸை சொல்லுது. அதில் தான் அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எல்லாம் அதில் வருது. ரூல் ஆஃப் கவர்னிங் ஃபுட்ஸ், ரூல் கவர்னிங் ஃபாரஸ்ட், சாமியாருக்கு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க மனுவில். அரசன் நீதியை, ஜஸ்டிஸ் கொடுக்க சமயம் அவனுக்கு உள்ள விதிகள் என்ன, சட்டம் என்ன. சாதாரண சமுதாயத்தில் உள்ள மனிதர்கள் பிரம்மச்சாரியத்தில் எப்படி இருக்கணும், மாணவர் வாழ்க்கையில் அந்த மாணவன் எப்படி இருக்கணும், திருமணமானவன் கல்யாணத்தில் எப்படி இருக்கணும், கணவனுக்கு ரூல்ஸ், மனைவிக்கு ரூல்ஸ், பார்ட்டிஷன், சிவில் சூட் எல்லாமே அதில் வருது. சொல்லப்படாத விஷயங்கள் மனுவில் எதுவுமே கிடையாது. அது அந்த காலத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை, பிலிப்பைன்ஸ், ஜாவா எல்லாமே, இந்தியாவை சுற்றி இருந்த எல்லா நாடுகளும் இந்த மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நாம் மிக உயர்ந்திருந்தோம், இது மறந்துடக்கூடாது. சட்டம் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் டீட்டெயிலாக இருந்துச்சு. எல்லா இடத்துக்கும் விதிகளை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அர்த்தசாஸ்திரம் நமக்கு தெரியும். மௌரிய பேரரசில் அமைச்சராக, மௌரிய பேரரசே நிர்மாணித்தது அவர் தான். சந்திரகுப்த மௌரியரை கொண்டு வந்தது அவர் தான். அவர் அரசாளலை அமைச்சரவையில் ஒரு சீஃப் மினிஸ்டராக தான் அவர் இருந்தார், மூத்த அமைச்சராக.
அவருடைய அர்த்த சாஸ்திரம் சொல்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை. ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். கௌடியிலர் என்கிற சாணக்கியன் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பிளைண்ட் ஆர்த்தருங்கிறார் அவர். அதே மாதிரி பிளைண்டிஃபிக் ஆஸ்டின்கிறாரு. டிஃபெண்டண்ட்டுக்கு சொல்கிறாங்க. பிளைண்ட்டை நம்ம எழுதுவோம் ஆரம்பத்தில். இன்றைக்கி அது வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க கோர்ட்டில், ரிட்டன் போடுவாங்க. அதை சொல்கிறார் பாஷான்னு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, சாக் போர்டில் எழுதணும் முதல்ல, அதை கரெக்ஷன் பண்ணி வந்த பிறகு தான் பாம் லீஃப் பண ஓலையில் எழுதப்பட வேண்டும். எப்படி நீதி சொல்லணும், யார் பண்ண சொல்லணும். 3 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை அவர் சொல்கிறாரு. சிவிலுக்கு, கிரிமினலுக்கு. அரசனுக்கு தனியாக நீதி சொல்லக்கூடாது, அவனுக்குன்னு சில நீதிபதிகள் இருக்கணும். மிக எலாபரேட். கௌடிலர் சாணக்கியர் மாதிரி இன்டர்நேஷ்னல் லாவை யாருமே சொல்லியிருக்க முடியாது. இன்டர்நேஷ்னல் லாவை என்ன சொல்கிறாருன்னா, யுவர் நெய்பர் இஸ் எனிமி, நெய்பர்ஸ் நெய்பர் இஸ் ஃப்ரெண்ட். அருமையான எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி. பாகிஸ்தான் வந்து நமக்கு எனிமி தான், நெய்பர் வந்து எனிமியாக இருக்கார். ஆனால் ஆப்கானிஸ்தான் நெய்பர்ஸ் நெய்பர் நம்மளுடைய நண்பன். எவ்வளோ அருமையாக சாணக்கியன் சொல்லியிருக்காரு பாருங்கள். இதே மாதிரி டேக்ஸ் தெளிவாக இருக்குது. மது ஆலைகளை எப்படி நிர்வகிக்கணும், கவர்ன் பண்ணணும், அதுக்கு எப்படி டேக்ஸ், சொல்லாத விஷயம் இல்லை. அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் அர்த்தசாஸ்திரத்தை அவங்களுடைய மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யோஜனை பண்ணுங்க. வாட்சாயனா அருமையாக சொல்கிறாரு. 3 விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்கிறாரு. அர்த்தா, பொருள் ஈட்டுவது, காமாங்கிறது ஆசை, காமம் இல்லை. 3வது தர்மா, லா. ஒரு மனிதன் ஆசையின் காரணமாக பொருள் ஈட்டுகிறான் சொல்கிறார் அவர் வாட்சாயனா. என்னென்ன ஆசைகள்? பொன், பொருள், கால்நடைகள். இதை மட்டும் அவர் சொல்லலை, கல்வியையும் ஆசையில் தான் வைக்கிறாரு, நாலேஜை வைக்கிறாரு. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கல்வி கற்று வேலைக்கு போய் அதனால் பொருள் ஈட்டுறாங்கல்ல, அப்படி பொருள் ஈட்ட சமயம் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறாரு. அதனால் டிஸ்பியூட் ரைஸ் ஆகுதுங்கிறாரு. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி கிரிமினலாக என்ன சொல்லுது? மோட்டிவ் என்ன? மர்டர் ஃபார் கெயின், மர்டர். ஒரு மோட்டிவ்க்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வந்துடுது இல்லை? இதுதானே வாட்சாயனா சொல்கிறாரு. அப்போ இந்த ஆசைகள் எதனால் வருது? அர்த்தானால் வருது. அதனால் காமா தூண்டுது, அர்த்தா இதாகுது. ஸோ தர்மா, சட்டம் என்ன ஆகுது? சட்டத்திற்கு எதிராக இருக்க சமயம் அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அப்போது நம்மளுடைய ஈட்டுவது என்பது சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும். சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் அது சட்ட விரோதம், அது அதர்மா. இப்படி எல்லாத்தையுமே வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க. மிக அதிகமான அளவில் பார்த்திங்கன்னா பரணியர் இது அவருடைய நூல். தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள், தொல்காப்பியம், புறநானூறு, நாலடியார், ஔவையாரோட ஆத்திச்சூடி, சொல்லிட்டே போகலாம், கொன்றைவேந்தன், சிலப்பதிகாரம், எல்லாமே திருக்குறள் சட்டத்தை பற்றி தான். அதே மாதிரி இது எல்லாமே நீதி கதைகளாகவும் நாம் வச்சுருந்தோம். விக்ரமாதித்தன் கதைகள், உஜினி, போஜராஜன், எவ்வளோ அருமையாக, சரவணப்பட்டர் கேரக்டர்ஸு ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சம்பாஷணைகள் வந்து சட்டமாக இருக்கும். இப்படி பல நீதிக்கதைகள் மூலமாக நம்ம மக்களுக்கு சொல்லியிருந்தோம். கால ஓட்டத்தில் சுமார் 600 வருடங்கள் நாம் இஸ்லாமியருக்கு அடிமையானோம். அடுத்த 400 வருஷம் பிரிட்டிஷாருக்கு நாம் அடிமையானோம். இவ்வாறு நாம் அடிமையானனால என்ன ஆயிடுச்சு? இஸ்லாமியரோட கலாச்சாரங்கள் ஷரியத்தில் இங்கே வந்தது. பிரிட்டிஷ் உள்ளே வந்த உடனே வணிக நோக்கத்தில் வந்தாங்க. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க பிரிட்டிஷ் சட்டங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு நம்மளுடைய இயற்கையான அசல் சட்டங்கள் மறைக்கப்பட்டது. இதுதான் உண்மை. இதில் மிக முக்கியமான ரோல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 10/7/1833 பில் ஆஃப் இந்தியா 833 ஒரு பில்லை
லார்ட் மெக்கலே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பிரிட்டனில் சப்மிட் பண்ணி பேசுகிறாரு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை நாம் எதில் எழுதணும்? இங்கிலீஷில் எழுதணும். இந்திய மொழிகள் எதுலேயுமே நம்ம எழுதலையே. அதுக்கும் அவர் சொல்கிறார். அவர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அது பேசின பிறகு அவர் இந்தியாவில் வில்லியம் பெட்டி கவர்னர் ஜெனரலாக இருக்க சமயம் லா மெம்பராக வாரார். அப்போ அவர்கிட்ட 2 இது சப்மிட் பண்ணுறாங்க. என்னது? இந்தியர்களுக்கு எந்த மொழியில் பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று. முதல் இது என்ன? சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியனில் கொடுக்கலாம். இன்னொன்று ஸ்கூல்ஸ் வரைக்கும் இங்கிலீஷ், அதுக்கு பிறகு இந்த லாங்குவேஜ் கொடுக்கலான்னு. அதுக்கு அவர் அந்த கமிட்டியில் ஒரு உரையாற்றுவார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, ரஷ்யர்களை பாருங்கள், அவர்கள் பாட்டி கதையை கேட்டுட்டா இருந்தாங்க. அவர்கள் நவீன வெளிநாட்டு இதுகளை எடுத்ததினால்தான் இன்று மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். எலாபரேட்டாக வரும் அவருடைய இது லார்ட் மெக்கலே. ஆகவே நம்மளுடைய கல்வியை கொடுப்போம், ஹிந்துஸின் நாக்கு நாமளாக இருக்க வேண்டும் என்றதை முடிப்பார். எல்லாம் ஃபைலில் இருக்குது. இந்த இது லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் லார்ட் மெக்கலேங்கிற புஸ்தகம் 1908 வெளியிட்டாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க பல விஷயங்கள் லார்ட் மெக்கலே பற்றி. அதற்கு பிறகு தான் என்ன ஆகுது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, நேட்டிவ் இந்தியன்ஸுக்கு பிரிட்டனில் இருக்கிறது போன்ற கல்வி அளிக்கப்படும் என்று சொல்லி பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸில் இங்கிலீஷ் கல்வி நமக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே இன்டர்லிங்க். ஏன்னா இன்ஸ்டியூஷனுங்கிறார் லார்ட் மெக்கலே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பேச சமயம். இன்ஸ்டியூஷனுங்கிறது ஸ்கூல், காலேஜ், டெம்பிள், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இன்ஸ்டியூஷன் தான். கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, சட்டங்கள் மாறிடுச்சு. அதோட இம்பேக்ட் எது வரைக்கும் போச்சு? அரசியல் சாசனத்தை நாம் நம்மளுடைய மொழியில் எழுதாமல் நம்மளைய அடிமையாக ஆண்ட பிரிட்டிஷ் மொழியில் நாம் எழுதினோம். ஸோ அதோட இம்பேக்ட்டுங்கிறது இன்று வரை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரிட்டிஷ் நமக்கு ஏற்படுத்திய சேதாரம். ஸோ நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் இந்தியா எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்? மிக முக்கியமானது இல்லை. நமக்கு அரசனை வச்சு ஆட்சி செய்யணுமா, மிலிட்ரியா? பல ஆட்சி முறை இருக்குது. நாம் எடுத்தது குடியாட்சி, இறையாண்மை உள்ள நாடு, உள்ள ஆட்சி, மக்கள் ஆளணும். அதற்கு என்று ஒரு சட்டம் வேணும். சட்டம் வேண்டும் என்றால் அதனுடைய மூலம் கான்ஸ்டியூஷன் வேணும். அப்போ பல நாடுகளிலிருந்து எடுக்க ஆரம்பித்தோம். யுனைடெட் ஸ்டேட்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இன்றைக்கு உள்ள இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, பிரசிடெண்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இம்பீச்மெண்ட், அவங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டில் தான் நீக்க முடியும். அது அதிலிருந்து வந்தது. எமர்ஜென்சி டைமில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்ட் பண்ணலாங்கிறது ஜெர்மனிலேருந்து எடுத்தோம். ஃப்ரான்ஸில் இருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தோம். கனடாவில் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட், மற்ற விஷயங்கள் அதில் இருந்து எடுத்தோம். பிரிட்டனில் இருந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இவ்வாறு பல இதில் இருந்து அடாப்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நமக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது. இந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். இதே காலகட்டத்தில் சுதந்திரம் கிடைத்த பாகிஸ்தான் நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். நமக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. சரி, நாம் மக்களுக்கு இதை எப்படி இனியும் வளமாக செம்மையாக கொண்டு போவது? இதற்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று, சமுதாயத்தில் அடுத்த தலைமுறைக்கு சட்டத்தை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டும். சட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் நம் சமுதாயம் நம்மிடம் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் சொல்கிறீங்க மனு, தர்மசாஸ்திரா, அர்த்தசாஸ்திரம், ஸ்மிருதி, வேதம், இது எல்லாமே இவ்வளோ லா இருக்க சமயம் இவ்வளோ அட்வான்ஸாக இருந்தது. ஆனதுனால மட்டும்தான் நாம் இந்த சட்டத்தை எல்லாம் விட்டு விட்டோமா என்று கேட்டால் அதற்கு பதில் என்ன? எதனால் நாம் அடிமையானோம்? அதை அந்த வருங்கால தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரூட் காஸ் ஆஃப் தி இஷ்யூ. நல்லா பாருங்கள், 4 விஷயங்கள்னால் நாம் அடிமையானோம். சட்டத்தில் இவ்வளோ உயர்ந்திருந்தோம் எல்லா துறைகளிலும். முதலில் ஜாதியால் பிளவுபட்டு கிடந்தது நமது சமுதாயம். அடுத்தது சுயநலத்துடன் இருந்தோம்.
ஒற்றுமையின்மை, தேசத்தை பற்றி அக்கறை இல்லாதது. இந்த 4 விஷயங்கள் நம் மண்ணில் புதைந்து கிடந்த பொக்கிஷங்களை நாம் பார்க்க தவறிவிட்டோம். அதனால் இந்த 4 விஷயங்களை நாம் முதலில் சரிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும், நாம் யார் என்று. அடுத்தது நல்லொழுக்கம். சட்டத்தை பற்றிய விஷயங்களை பள்ளிகளில் வாழ்வியல் சட்டமாக கொடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் சட்டம் தெரியாததனால் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்காது. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸிக்யூசபிள்ங்கிறாங்க சட்டத்தில். அப்போ சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். இது எல்லாம் யாருடைய கடமை? ஆட்சியாளர்களிடம் உள்ளது. அவர்கள்தான் இதை சரி செய்ய வேண்டும். ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. என்ன? மனுவில் ஒரு வார்த்தை சொல்வார், law protects those who protect it, those who destroy it get destroyed. எவன் ஒருவன் சட்டத்தை பாதுகாக்கிறானோ அவனை சட்டம் பாதுகாக்கும், மற்றவனை அழிக்கும். அப்போ சட்டம் என்பது மிக உயர்ந்த ஒன்று. அதனால தான் சோர்ஸ் ஆஃப் லாவாக அரசர்களை நாம் என்றுமே ஏற்றுக்கொண்டது இல்லை. மனுவிலும் சரி, வேதத்தில் சரி, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அரசர்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்றுதான் நம்மளுடைய சட்டங்கள் மனு சொல்கிறது. இது ஐரோப்பியன் வெஸ்டர்ன் லாவில் அது கிடையாது. அங்கே லாவே என்னென்னா கிங் கேன் டூ நோ ராங். அரசன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன், அவன் சாரி ஏற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் தான் சோர்ஸ் ஆஃப் லாவாக வெளிநாட்டவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார். நாம் அப்படி கிடையாது. நாம் நத்திங் இஸ் சுப்பீரியர் டு லா என்று தான் நாம் சொல்லுகிறோம். லா இஸ் தி கிங் ஆஃப் கிங்ஸ். அதுதான் உபனிஷத் சொல்லுது. எல்லாரையும் விட உயர்ந்தது சட்டம். அப்போ அந்த சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் சட்டம் நம்மளை அழித்துவிடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.